ஏக்கா ஐடன் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அஞ்சலி அக்கா உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம், அவள் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையாக்கா? ஆமாம். மணி 12 கழியுது, இன்னும் உங்களுக்கு உறக்கம் வர இல்லையா? ஏக்கா கல்யாண வீட்டில் கல்யாணத்துக்கு முந்தின நாள் யாருமே உறங்க மாட்டாவ தெரியுமா? ஆமாக்கா, யாருமே உறங்க மாட்டாவ. எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவா தெரியுமா? என் கிளாஸில் உள்ள பிள்ளைங்க அக்காளு கல்யாணத்துக்கு அவையெல்லாம் ராத்திரி ஃபுல்லாக இருந்து இப்படி தான் கதை விட்டுட்டு இருந்திருக்காவ. இருக்கலாம், காலையில் நமக்கு எழும்பணும் இல்லையா? ஏக்கா அதெல்லாம் நம்ம எலும்பி ஜாம்னு கிளம்பிடலாம்க்கா. நீ ஏன் சொல்ல மாட்ட? ஏ மக்கா, நீங்கள் இன்னும் உறங்க இல்லையா? எம்மா நாங்கள் உறங்க இல்லையா? உனக்கு உறக்கம் வர இல்லையோ? ஆமாம் மக்களே. எம்மா அங்கே சின்ன பொண்ணத்தை உமா அத்தை 4 முடி அத்தை எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருப்பீங்க. இங்கே நீ தனியாக மாட்டிக்கிட்டால? ஆமாம், அந்த பிள்ளைகள்லாம் இருந்தால் நல்லா ஜாலியாகிட்டு இருக்கோம். பார்த்துக்க, பேசிகிட்டே இருக்கோம். அப்பா அத்தை நீங்கள் இதில் உட்காருங்க, எங்கள் கூட இருந்து கதை விடுங்க. இன்னைக்கு கதை விடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சீக்கிரம் உறங்கணும், காலையில் எழும்பணும் இல்லையா மக்களே? ஆஹா, இப்படி கிடந்து வானத்தை பார்க்கறது என்ன அழகா இருக்கு. அஞ்சலி ஒரே சிரிப்பா இருக்குது. கல்யாண கனவு ஆரம்பிச்சிட்டோ? வாங்க அத்தே. பாடுறா, நம்ம அஞ்சலி வெக்கையெல்லாம் படுறா. பின்ன உங்களை போலவ சொரணை கட்டவளா? இங்கே பாரு உமா, நல்ல நாளுன்னு பாக்கியேன், இல்லைன்னா அப்படியே படுத்து கிடந்த வாக்கிலே மேலே ஏறி நான் உட்காந்துருவேன் பார்த்துக்க. எப்பா கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குதுக்கா, நீங்கள் கொஞ்சம் ஏறி உட்கார்ந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரி சரி, சண்டை போடாதுங்க இன்னைக்கு பார்த்து. அஞ்சலி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்குதியாமா? ஆமாம் அத்தை, எடுத்து எல்லாம் பைக்குள்ளே போட்டு தான் வச்சுருக்கேன். காலையில் வேற சீக்கிரம் எழும்பணும், எனக்கு உறக்கம் வேற வரல. அது கல்யாணத்துக்கு முந்தின நாள் எல்லாருக்கும் இப்படி தாம்மா இருக்கும், உறக்கமே வராது. அப்படியா? ஆமாம்மா. எப்பா நீங்கள் பேசி கதையிலே எனக்கு உறக்கம் வந்துடும் போல இருக்குது. ஏதாவது இன்ட்ரெஸ்டாக பேசுங்கடே. நீங்களே இன்ட்ரெஸ்டாக ஏதாவது சொல்லாம்ல? ஏன் 4 முடி சின்ன பொண்ணு, நாளைக்கு நீங்கள் 2 பேரும் என்ன ட்ரெஸ்ஸு போடுவிய? நான் போடுற ட்ரெஸ்ஸை நான் இப்போவே சொல்லிட்டா நீங்களும் என்ன போல் காப்பி அடிச்சிருவிய. அதனால் நான் சர்ப்ரைஸாக வச்சுருக்க போகிறேன். காலையில் பாருங்கள் நான் எப்படி விளசிட்டு வாரேன். நீ பார்த்து, காலையில் வரச்சில் நாய் துரத்திட போகுது. பொறாம பிடிச்சவா. நீங்கள் 2 பேரும் எப்பவும் இப்படி சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்களா? ஐயே அஞ்சலி, இதெல்லாம் எங்களுக்குள்ள சண்டை இல்லை, சும்மா அப்பப்போ இப்படி ஏதாவது பண்ணாதானே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சரி சரி. அப்புறம் அஞ்சலி ஐடன் பேசினாரா? அது ஆமாம் அத்தே, பேசினாங்க. வெக்கத்தை பாருங்க நம்ம அஞ்சலிக்கு. எத்தே எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், பாய். நம்ம அஞ்சலிக்கு முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை பார்க்க முடியுதுல்ல? அவளுக்கு முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குதுக்கா. எப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா வாழ்க்கையில். அஞ்சலிக்கு வாழ்க்கையில் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு உடம்பு மட்டும் சரியாயிட்டனாலே போதும். ஆமாம் சின்ன பொண்ணு, அந்த பையன் தங்கமான பையன். ஹாஸ்பிட்டலில் என்ன அழுதானா தெரியுமா? ஆமாக்கா, நானும் கூட தானே இருந்தேன். என்ன அழுவாள் தான், வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். எப்போ அஞ்சலி கண்ணு முழிச்சு அவளுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னாவளோ அதுக்கப்புறம் தான் அவன் மூஞ்சில சிரிப்பே தெரிஞ்சுது. போட்டு நம்ம அஞ்சலிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சோம், அதே போல் கிடச்சிட்டு. இனி நம்ம அஞ்சலி நல்லா இருப்பா. அப்பா மண்டபத்துல எல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சா? மண்டபத்தில் எனக்கு ஒரு வேலையும் இல்லடி அம்மா. மாப்பிள்ளை தம்பி எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. எல்லா வேலையும் அவரே ஆளு செட் பண்ணிட்டாரு. நீங்கள் மண்டபத்துக்கு வரவே கூடாது மாமா, நீங்கள் ரியாவை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி என்ன இங்கேயே இருக்க சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, சரிப்பா. அம்மாடி நீ இன்னும் உறங்க இல்லையா? காலையில் 4 மணிக்கே எழும்பணும் இல்லையா? அந்த மேக்கப்போட பிள்ளைய வந்து 4 மணிக்கே வர சொல்லியிருக்கு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. ஒன்றும் இல்லை, நான் லேட்டாக தூங்கினாலும் சீக்கிரமாக எழும்பிடுவேன்ல. காலையில் எழும்பும் போது தூக்க கலக்கமாக இருக்கக்கூடாது மக்களே, அதனால இப்பவுமே உறங்கு. சரிப்பா. நான் நாளையிலேருந்து அங்கே இருப்பேன் இல்லப்பா? ஆமாடி அம்மா, அதுதானே இனிமேல் உன் வீடு. மக்களை இப்படி அழக்கூடாதுமா, கல்யாணத்தையும் வச்சுக்கிட்டு. பொண்ணா பிறக்கிற எல்லாருக்கும் வரக்கூடியதாம்மா, அதனால அப்பாவை பிரிஞ்சு போகிறோன்னு இப்படி அழாதடி அம்மா. அம்மா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா நீ தான் எனக்கு அம்மாவும் அப்பாவுமா இருந்திருக்காப்பா. ஆனால் இப்போ பார்த்தியா, நானும் உன்னை விட்டு போக போகிறேன்ல. மக்களை இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எங்கே போகிற? இதில் இருந்து ஒரு 2 ஸ்டாப்பு தள்ளி உன் வீடு இருக்குது. இதுக்கு எதுக்கு மக்களை இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கியா? மாப்பிள்ளை தம்பி நல்ல தம்பி, நீ எப்போ கேட்டாலும் உன்னை கொண்டு இங்கே கூட போகிறாரு. உங்களை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லைப்பா. டூருக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு மேலே இருந்தால் நான் போகவே மாட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, இனிமேல் எப்போ உங்கள் கூட இருக்க முடியாதுல்லப்பா. ஐயோ மக்களே, நீ எங்கே போக போகிற? எதுக்கு இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கியா? இங்கே பாருமா, நாளைக்கு உனக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி அழக்கூடாதுமா. எனக்கு வரப்போகிறவர் நல்லா தான்ப்பா என்னை பார்த்துப்பாரு.
ஆனாலும் நான் ஒன்றை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. அம்பான மகள் வந்தா அம்பானி நானாகிறேன். இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியம் பேத்திய தாயே தாயே மகளன வந்தா. அதுக்குள்ளே விடிஞ்சிட்டாப்பா, டயர்டாகவே இருக்குது. டே மக்களே, இன்னும் நீ குளிக்கலையா? சீக்கிரம் போய் குளி. அண்ணன் குளிக்கதாம்மா போகிறேன். அண்ணன் எழும்பிட்டானா? ஆமாம் ஆமாம், அவன் எப்போவே எழும்பினா ட்ரெஸ் மாற்ற தொடங்கிட்டான். நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா. சரிம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ரித்தி, யாஷி, கீர்த்தி எல்லாரும் எழும்பிட்டாங்களா? டே ஆமாம், எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தான் லேட்டு, சீக்கிரம் போ. கேமராமேன் இப்போ என்ன வருவார் பாரு. சரிம்மா சரி, இவ்வளோ அவசரப்படாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் குளிச்சு கிளம்புங்க, நான் அதுக்குள்ளே டக்குன்னு கிளம்பிடுவேன். சரி சரி. டேய் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் ப்ரோ. தம்பி அழகா இருக்கடா நீ. நீயும் தான் ப்ரோ. எவ்வளோ அழகா இருக்கா தெரியுமா? இந்த கோட் உனக்கு ரொம்பவே சூட் ஆகுது. 2 பேருக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் கல்யாணம் நடக்கும்னு நினச்சே பார்க்கல. ஆமாம் ப்ரோ, ஒரே சர்ப்ரைஸ் தான் நமக்கு. சரி தம்பி, சீக்கிரமா ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாரு, நிறைய ஃபோட்டோ எடுக்கணும். சரி வா ப்ரோ போகலாம். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே. என் பிள்ளைங்க 2 பேரும் பார்க்க என்ன அழகா இருக்கானுவ. ஆமா, அவனுங்க நம்ம வீட்டு சிங்க குட்டிங்க இல்ல. 2 பேரும் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்கடா. எங்க 2 பேரோட ஒய்ஃப் எங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்களா? ஆமா, 2 பேரும் வாயை பொழந்துட்டு நிக்க போறாவ. அப்போ ஓகே தான் எங்களுக்கு. சரி சரி, எல்லாரும் அப்படியே நில்லுங்க, ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அடுத்து யார் யார் ஃபோட்டோ எடுக்கணுமோ சீக்கிரம் வாங்க. எல்லாரும் கேமரா பார்த்து சிரிங்க. ஸ்மைல் ப்ளீஸ். என்ன 2 பேரும் அழகா இருக்குதிய. 2 பேரும் அழகா இருக்கீங்க மாம்சு. தேங்க்யூ தேங்க்யூ, மிக்க நன்றி. அப்பா, இந்த வேஷ்டி சட்டை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது. நீயும் ரொம்ப அழகா இருக்க மக்களே, ஏஞ்சல் மாதிரி இருக்க. யார் யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் எல்லாரும் வரிசையாக நில்லுங்க. வாங்க அப்பா, ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க மச்சான், போட்டோ எடுக்கலாம். மக்களே, பார்க்கறதுக்கு அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குது. என்ன அழகா இருக்கா என் பிள்ளை. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மக்களே. என் பிள்ளைய அழகா வளர்த்து விட்டுருக்கீங்க. இன்னும் வாரேன் ஃபோட்டோ எடுக்க. எக்கா, எவ்வளோ நேரம் ஆக்கிட்டே, சீக்கிரம் வாங்க, இப்போ சர்ச்சுக்கு போயிடுவாங்க. நான் வந்துட்டேன். இந்த 4 முடின வரல இல்லையா? அவி வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நேற்றே சொல்லிட்டு இருந்தாவல புது மாடல் ஏதோ துணி கொடுக்க போறேன்ட்டு. ஹே சின்ன பொண்ணு, நம்ம கிளம்பலாமா? யாருமா நீ? உனக்கு என்ன வேணும்? ஹே சின்ன பொண்ணு, நான் தான் 4 முடி. சின்ன பொண்ணு, இது நம்ம 4 முடி அக்கா தான். என்ன அக்கா, 50 வயசு ஆன பிறகு உங்களுக்கு இந்த மேக்கப் தேவையா? இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கோவப்பட போறதில்ல சின்ன பொண்ணு. எனக்கே தெரியும் நான் ரொம்ப அழகா இருக்கேன்ட்டு. பொறாமப்படாதுங்க. ஐயே, உங்களை பார்த்துல யாராவது பொறாமப்படுவாங்களா? வாங்க, கல்யாண வீட்டுக்கு வர நேரம் ஆகுது. என்ன செய்யகு? அப்பா, கோட்டு சூட்டெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கீங்கப்பா. அண்ணன் தான் மக்களே இதெல்லாம் எடுத்து கொடுத்தான். சொன்ன உறவு கேட்கல. அப்போ அழகா இருக்குப்பா, போட்டுக்கிடுங்க. சரி மக்களே, இனி சொன்னா கேட்கவா போறீங்க? அப்பாயை விட என் பிள்ளைங்க 3 பேரு தான் அழகா இருக்குதிய. மாமா அழகா இருக்கேன் வந்துட்டு சொல்லாம சொல்லுதீங்கல்ல. சரி அம்மா, டைம் ஆயிட்டு, சீக்கிரம் மண்டபத்துக்கு போகணும். அதனால ஃபோட்டோ டக்குன்னு எடுத்துருவோம். ஆமா மக்களே, அதான் சரிதான். எல்லாரும் கேமரா பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். கடவுள் திருமணம் என்னும் பிரமாணிக்கத்தால் உங்களை இன்று இணைக்கப் போகிறார். நான் சொல்வதை மணமகன்கள் இருவரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். அஜய், ஐடன் ஆகிய நான், அஜய் ஆகிய நான், ரியாவாகிய உன்னை
இன்று முதல் எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கடவுள் முன்னிலையில் வாக்கு கொடுக்கிறேன். உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கடவுள் நிலையில் வாக்கு கொடுக்கிறேன். இனி மணமகள்கள் இருவரும் நான் சொல்வதை அப்படியே சொல்லுங்கள். ரியாவாகிய நான் ஐடியாகிய உம்மை கடவுளுடைய நியமத்தின்படி உம்மை எனது கணவராக ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கடவுள் நிலையில் வாக்கு கொடுக்கிறேன். எல்லாரும் கரெக்டா தாலி கட்டினதான் போத்துக்கு எரிஞ்சிடன்னா. சரிம்மா, கரெக்டா எரிஞ்சிடலாம். இந்த வாக்குறுதிகளை கடவுள் கேட்டு மணமக்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் இந்த மாங்கல்யத்தை ஆசீர்வதிப்பாராக. உயிரே உன்னை உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக ஏற்கின்றேன் இனிமேல் புயல் வெயில் மழை மலை சொலைவை ஒன்றாக கடப்போமே. மச்சான் தாலி கட்டிட்டு அவளை படக்க கொளுத்துங்க. டே கொளுத்தியாச்சுடா. டே சரி வாங்கடா, சர்ச்சுக்குள்ள போயிருவோம். ஓ, கல்யாணம் முடிஞ்சிட்டா அதுக்குள்ளாடி? அந்த ரெண்டாந்தரக்காரியை எப்படியா துரத்திட்டு என் பொண்ணு அந்த ஐடனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பந்தான் அவங்க சொத்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆண்டி, இப்போ நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணு மாப்பிள்ளைங்க ஜோடி ரொம்ப அழகா இருக்குல்ல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா ஆண்டி, சரி சரி, என் காதில் வேற என்னமோ கேட்டது. மக்களே, ரித்திகா ரியாக்கும் அஞ்சலிக்கும் saree மாற்றணும் பார்த்துக்கோ. நீ அந்த saree அதில் இருக்கு, எடுத்துக்கொண்டு கொடுத்துறான். சரி அத்தை, நான் போகிறேன். ஏம்மா, நானும் ரித்திகாக்கா கூட போயிட்டு வரேன். சரி மக்களே. அத்தை ஃப்ராக்கோட எப்படியும் கேமராமேன் 5-6 ஃபோட்டோ எடுப்பான். அதனால saree இப்போ கட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாத்தியா மக்களே, நான் அதை மறந்துட்டேன். சரி ஒன்றும் இல்லை, saree எடுத்துக்கொண்டு அங்கே வைக்கட்டும். இப்பவுமே வைக்கிறது நல்லது தானே. பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி ரொம்ப அழகா இருக்குண்ணே. ஆமாம், 2 பேரும் அழகா இருக்கியாவ. அந்த அஞ்சலி பிள்ளை அழகு போல இருக்கு இல்லையா? ஆமாக்கா, 2வது கல்யாணம் போலயே இல்லை. அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா சந்தோஷமா இருக்குது. ஆமாம் ஆமாம், நல்லா இருந்துட்டு போட்டு. அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு. நெக்ஸ்ட் பொண்ணு மாப்பிள்ளை சாஞ்சு நிக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுங்க. என்ன அமைதியா நிக்கிற? சும்மா இருங்க அஜய், எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. யாரை பார்த்தா நமக்கு என்ன? அதுக்கப்புறம் எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளையும் எப்பவும் பேசிட்டே இருந்தாவ, அதனால லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டு. போங்க. என்ன சார் ரொம்ப அமைதியாக நிற்கிறீங்க? கனவு மாதிரி இருக்குது அஞ்சலி. எனக்கு ஏற்கனவே கனவுல ஏதோ கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க. கனவுல கல்யாணம் ஆன மாதிரியா? கனவுலையா எப்படின்னு எனக்கு தெரியலங்க, ஆனால் எனக்கு ஏற்கனவே ஏதோ கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏதாவது கனவு கொண்டிருப்ப அஞ்சலி, அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. ஆமாம், பின்ன கனவாக தான் இருக்கும், இல்லை நிஜமாவே எனக்கு மேரேஜ் நடந்திருக்குமா என்ன? அதான் நீ அதை பற்றிலாம் யோசிக்காதம்மா, ஏதாவது கனவு கொண்டிருப்ப. சரி சரி, நான் எதுவும் யோசிக்கலை. எனக்கு நல்லா வயிறு பசிக்குதுப்பா. வயிறு பசிக்குதா? காலையில் சாப்பிடலையோ? ஆமாங்க, காலையில் சாப்பிடவே இல்லை பயத்தில். நானும் தாம்மா காலையில் பயத்தில் சாப்பிடாம வந்துட்டேன். எனக்கும் நல்லா பசிக்குது. ஏங்க, அப்புறம் உங்களுக்கு இந்த கோட்டு சூட்டு ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா? ஆஹா. அஜய் மாம்ஸ், ஐடன் மாம்ஸ், உங்கள் 2 பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ரித்திமா. தேங்க்ஸ் ரித்தி. அடியே, இங்கே உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு குத்து கலாட்டு நிற்கேன், எனக்கு வாழ்த்து சொல்லாமல் மாம்ஸுங்களுக்கு சொல்லிட்டு இருக்க. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொன்னேன் அஞ்சலி. நம்பிட்டேன். அப்புறம் அஞ்சலி, ஜாலி தானே? ஃபோட்டோ எடுத்தாச்சுல, நீ கீழே போ. ஆஹா, மேடம் வெக்கப்படுறீங்க போலையே. அப்போ இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி தானோ? ரித்தி, நீ ரொம்ப ஓவரா ஓட்டுற. ஓஹோ, அங்கே சுவிட்ச் போட்டால் இங்கே லைட் எரியும்ல, நான் மறந்துட்டேன்.
இன்னைக்கு நான் என்ன சொன்னாலும் நீ எனக்கு கிண்டல் தான் பண்ணுவ, நான் எதுவுமே பேசலம்மா. சரி இரு, அஜய் மாம்ஸை கிண்டல் பண்ணுவோம். என்ன அஜய் மாம்ஸு ஒரே குஷியாக நிற்கிற போல. நீ வேற ரித்தி, அவரே வயிறு பசிக்குதுன்னு சொல்லி பயந்துட்டு நிற்கிறாரு. காலையில் பயந்துட்டு சாப்பிடாம வந்தாச்சு, இப்போ பார்த்தீங்களா வயிறு பசிக்குது. நாங்கள் 4 பேருமே சாப்பிடல ரித்தி. சரி இருங்க, நான் கீழே போயிட்டு யாருக்கிட்டே சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க. அப்பாடா, ஃபஸ்ட்டு நீ அதை பண்ணு. டேய் மச்சான், 2 பேருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப்டா. தேங்க்ஸ்டா மச்சான், கல்யாண வாழ்த்துக்கள்டா 2 பேருக்கும். தேங்க்ஸ்டா அன்பா. மச்சான் கல்யாண வாழ்த்துக்கள், ஜாலியா இருங்க. தேங்க்ஸ்டா மச்சான். டேய் 2 பேரும் போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி நடிச்சது போதும்டா. டேய் அங்க கேமரா வச்சிருக்காங்கடா. அது எங்களுக்கும் தெரியும்டா, நீ எங்களை பார்த்து பேச. டேய் இவனுங்க 2 பேருக்கு நம்மளை பார்த்ததும் ஒரே வெக்க வெக்கமா வருது போல. இன்னைக்கு ராத்திரி தானடா வெக்கம் வரணும், இப்பவே வந்துட்டா என்ன? இதுக்கு தான்டா நாங்க 2 பேரும் போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரியே நிக்கிறோம். சரி மச்சான், 4 பேரும் சாப்பிட்றதுக்கு இடம் போட்டு வச்சிருக்கோம், சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. எங்கடா வந்து சாப்பிட்றதுக்கு? ஒரு ஆளா போட்டோ எடுக்க வந்துட்டே இருக்கியாவ. நீங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கி போனீங்கனாலே அவைய வெயிட் பண்ணுவாவடா. எங்கடா போவாவ? இங்க பாரு, ஃபுல்லா வந்துட்டே இருக்கியாவ பாரு. கால் வேற வலிச்சுட்டே இருக்குடா, ஃபுல்லா எலும்பியே நிக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் தானேடா, வேற என்ன பண்ண முடியும்? ஆமாடா. என்னடா என் தங்கச்சிங்க 2 பேரும் பேசவே மாட்டேங்கிறாங்க, அமைதியாவே நிக்கிறாங்க. கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியெல்லாம் இருக்குது, அதான் வாய முடிட்டு அமைதியாக இருக்கும். என்ன பண்ணியதுக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் தானே எங்களுக்கும் ஓட்டியதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஆனாலும் நீங்கள் 3 பேரும் நல்லா ஓட்டுறீங்க அண்ணே. இவனு கல்யாணம் பண்ணும்போது இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனோட சேர்த்து போட்டு ஓட்டணும். அது அப்போ பார்த்துக்கலாம்டா, இப்போ எங்களோட டைமிங், அதனால நாங்கள் வச்சு செய்ய தான் செய்வோம். உயிரென்ற உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ நாள் பிரிவா